ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா குணாவ் கேவ் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அமந்த். So he's from Bangalore. Where are you from? Bangalore. Which place? Bangalore. Chikbalapur from Bangalore. Bangalore. So yesterday we came to Kodaikanal from direct bus. செம்ம கூட்டமாக இருக்குது வேறு. சண்டேனாலே சரியான டிராஃபிக்காக இருக்குது கொடைக்கானலில். வந்து வாங்கி எவ்வளோ இது? பிங்க் கலர் 150யா? ஒரு 120 போட்டு கொடுங்க. ஜிபே இருக்கா? சரி இது மட்டும் எடுத்து கொடுங்க எனக்கு. பிங்க் கலர் இல்லை, ஃபுல் பிங்க் இல்லையா? அப்படிங்களா? சரி கொஞ்சம் டக்குன்னு இருங்க. ஜிபே ஃபஸ்ட்டு இங்கே வருதானே தெரியல சிக்னல். வைஃபைங்களா? ஸ்கேன் எங்கே இருக்கு? சிக்னல் கொஞ்சம் தான் இருக்குது, வந்துச்சு நல்லாயிருக்கும். ஒரு 120 போட்டிங்கன்னா 140 போடுங்க. ஒன்றுமே கிடைக்காது. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ F70 ஓப்போ F70ங்களா? 99 61 15 3605. ஓகே வந்துடுச்சு. உள்ள போட்டு விடுமா? இன்னொரு ஸ்கேன் பண்ண முடியுமா? ஆனால் எனக்கு ஃபுல்லாக இருக்கணும். என்னடா எனக்கு ராசி இல்லையா? இந்த 140 எனக்கு இது வாங்குற ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கையோட காசோட கொண்டு வரணுங்கண்ணா. இல்லையா? இருக்கா? ஏதாச்சும் ஐடியா? ஏதாச்சும் அப்படி சொல்றீங்களா? ஆமா. கண்ணாடி கோணும், கண்ணாடி ரைஸ் ரொம்ப பயமா. ஐசனா? போயிடுச்சுல. இருங்க இன்னும் போயிரு. போயிடுச்சு. என் டெபிட் ஆயிடுச்சு. எனக்கு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆயிடுச்சு. இருங்க நீங்கள் அப்படியே இருங்க. அது திக்க விடுக்கட்டும். எனக்கு வரவில்லையா? உங்கள் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குமோ? இல்லை எனக்கு அந்த செகண்ட் நிமிஷமே மெசேஜ் வந்துடும். அந்த டிக்கு விழுகலை. ஆனால் எனக்கு டெபிட்னு எனக்கு அக்கௌண்ட்லேருந்து. ஆனால் சில சமயம் ரீஃபண்ட் ஆயிடும்ண்ணா. அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. அப்படியே இருங்க. கொச்சுக்காம ஒரே ஒரு செகண்ட். பிரச்சனை இல்லை. இப்போ என்ன வாங்க போறீங்கக்கா? அனிதாக்கா போறீங்க இப்போ? சொல்லுங்க நேயர்களுக்கு.
ஒரு சின்ன வேலை செஞ்சு அவங்களுக்கே போட்டு ஆ இப்போ வருங்க. ஆ இதுதான் அப்ப இது பேர் தான் பாம் எங்க பண்ணு இப்படி ஏறும். ஆமா, லைட் கூட இருக்கு. லைட் இருக்குதுல்ல செம. எவ்வளோண்ணா இது? 200. எனக்கு இல்ல, எனக்கு இல்லை. ஓகே, என் பொண்ணுக்கு பாப்பாவுக்கு என் பொண்ணுக்கு. பொண்ணு தூங்குறா, நான் அப்புறமா வீட்ல போய் போடுறேன். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து அப்போ கூட அவங்க தூங்க வச்சு நீங்கள் போட்டு ஜாலியாக சுற்றி இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அப்படிதான் சொல்லி வாங்கணும், இல்லை நம்மளுக்கு வாங்கி தர மாட்டாங்களே. என்ன வேணுமாடா உனக்கு? டேய் வேணுமா? போட்டுக்கியா நீ? அக்கா இவனுக்கு போடுங்க, இவனுக்கு போடுங்க, அமைதியா இருக்கலாம். போட்டுக்கிறியா? பாம் போட்டுக்கடா. வேணுமா? போட்டுக்கிறியா சொல்லு. சொல்லு வேணுமா? சொல்றா வேணுமா? காது கேட்கல, நீ வேற காதை வேணுமா? வேணுமா வேணாமா? சொல்றா. ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்ல. எப்ப அப்ப பார்த்தாலும் இல்ல. வடிவேல்மா வேணாமா? செம கிளைமேட் வேறு இன்னைக்கு வேறு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சார் வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் நீங்கள் தனியாக விட்டு போயிட்டீங்க க்ரீன் வேலிக்கு, எப்படி இருந்துச்சு அங்கே? மங்கீஸா இல்லை கரடிஸா? கரடிஸ் யாருமே இல்லையா? ஓகே. சரியான டிராஃபிக்காக இருக்குது, போகவே முடியாது போல. ஆமாம், எப்படின்னே தெரியலையே, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு அப்படி கிளம்பிடலாம். ஃபோட்டோ மட்டும் தான் மெயின். ஆனால் அங்கேருந்து நடந்து வரணும். நீங்கள் இது குணா கேட்குது, நான் தான் ஏன் குணா கேட்போம், ஏன் இங்கே போனே தான் யோசிச்சேன். குணா கேவுக்கு போகலான்னு தான் இருந்தோம். அப்புறம் வந்து காரை விட்டுட்டு போயிட்டு வரதுக்கும் நீங்கள் போகிறது ஒன்று தான் இருக்கும். ஓகே, திரும்பி அதே டிராஃபிக் தான் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸ் மட்டும் பார்த்து நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock இங்கேருந்து கிளம்புனா அங்கே ஒரு 1:30 ரீச் ஆகிற மாதிரி திண்டுக்கல். அதுதான் டக்குன்னு ஒரு 3 மணி போயிடலாம் அது. ஆனால் இப்போது கண்டிப்பாக இப்போ எனக்கு ஃபங்க்ஷனில் இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கே போய் இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அவங்க குழந்தைக்கு. ஸோ ஐ திங்க் 100 வந்துடும் எனக்கு இங்கேருந்து. அதை பிடிச்சி சரன்னு போவோம். நம்ம ஆக்சுவலி அங்கேருந்து நம்ம 9:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். காலைல 6 o'clock வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஓட்டியாச்சு. ஆனால் இது லேட்டாகும் வரத்துக்கு. இப்போ அவர் ரிட்டர்ன் வந்து அவர் தான் ஓட்ட போகிறாராம், அனிதா கக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இந்த வேலையிலலாம் வந்து ஏர்போர்ட்டில் போய் கேப் ஓட்டுறப்ப வெல்கம் டு குணாவ் கேவ். இப்போ நம்ம குணாவ் கேவ் போக போகிறோம். பார்த்து ப்ரோ ரொம்ப ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரைட் சைடில் தெரியுதா, அதுதாங்க குணாவ் கேவ். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம க்ராஸ் பண்ணி ஆகணும். க்ராஸ்
லெட்ஸ் வெல்கம் டு குணா. 10 ரூபாவா? ஃபஸ்ட்டு குறைய முடிக்கிறேன். இப்போ செல்ஃபி ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி மேலே வந்தாச்சு குணா கேவுக்கு. இதோட ஒரு 3வது வாட்டி வரேங்க குணா கேவுக்கு. ஆனால் லாக் எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. செம்ம கூட்டமாக இருக்கு. கூட்டம் வேற லெவல். பாய்ஸ் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மரத்து மேலே ஏறி ஜாலியாக சிட்டாக கேங்காக வந்து நம்ம கேங் அங்கே இருக்காங்க. வாவ் அப்பா சரியான கூட்டம். இப்போ இந்த கேங்கு தாங்க தனியாக அப்படி தெரியுது. நிறைய பேர் கத்துறாங்க. டேய் அடா பாவீங்களா கத்தின்னு இருக்கீங்க. அவனை போய் கத்த சொன்ன காதில் போய் கத்திட்டு இருக்கான் வாயில். அவங்க பின்னாடி இருக்காங்க ஃப்ரண்ட். ஏதாச்சும் பண்ணுங்க வீடியோவில். சுபாஷே சுபாஷே சுபாஷே
பாய்ஸ் வேற லெவல் ஃபன் பண்றாங்க எல்லாருமே. மஞ்சுமல் பாய்ஸா? மஞ்சுமல் பாய்ஸ்ல இவன் சொல்றான் குமரன் பாய்ஸா. பீட் போட்டுங்க. அப்படியே மாதிரில அவங்க சம்பவம் அடிக்கிறாங்க, நீ சமன் தெரிகிற.